ஹாய் எவ்ரிஒன். இந்த லேயர்ஸ் ஆஃப் ரியாலிட்டி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்க ஒரு வேளை சயின்ஸ் மேல ஆர்வம் உள்ளவங்களா இருந்திருந்தா, இத பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது தமிழ்ல சொல்லணும்னா, உண்மை எத்தனை அடுக்குகளில் இருக்கிறது அப்படிங்கிறதான ஒரு டாபிக்க பத்தி தான் பேசப் போறோம். இது டாக்குமெண்ட்ரியா கூட வெளிய வந்திருக்கு. லேயர்ஸ் ஆஃப் ரியாலிட்டி அப்படின்னு. நம்ம டெய்லி லைஃப்ல நம்ம பார்க்கறது, டச் பண்றது, ஃபீல் பண்றது எல்லாமே ரியாலிட்டின்னு நம்ம நம்புறோம். முன்னாடி இருக்க டேபிள், ஃபோனு, பாடி, பெயின், வலி, சந்தோஷம் எல்லாமே ரியல் தான். ஆனா சயின்ஸ் என்ன சொல்லுது தெரியுமா? இந்த ரியாலிட்டி ஒரு சர்ஃபேஸ் லேயர் மட்டும் தான்னு சொல்லுது. ஹெட் ஆஃப் சயின்ஸ் ஓட டாக்குமெண்ட்ரியில சொல்லப்படுற மெயின் ஐடியா என்ன அப்படின்னா, ரியாலிட்டி இஸ் லேயர். ஒரு வெங்காயம் மாதிரி. பீல் பண்ண பண்ண உள்ள இருக்க ட்ரூத் ரிவீல் ஆகும்னு. ஸோ இந்த வீடியோல 7 லேயர்ஸ் இருக்கு. லைக் பிசிக்கல் வேர்ல்ட், அட்டாமிக் வேர்ல்ட், குவாண்டம் வேர்ல்ட், இன்ஃபர்மேஷன் லேயர், கான்ஷியஸ்னஸ் லேயர், அல்டிமேட் ரியாலிட்டி லாஸ்ட்ல. ஸோ இந்த லேயர் 1 பார்க்கலாம். பிசிக்கல் ரியாலிட்டி நாம பார்க்குற உலகம், பிசிக்கல் வேர்ல்ட். ஃபர்ஸ்ட் லேயர்ல கிளாசிக்கல் பிசிக்கல் ரியாலிட்டின்னு நியூட்டன் சொன்ன வேர்ல்ட். இதுல சிம்பிள் ரூல் என்ன தெரியுமா? ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம பார்க்குறோம்னா அது சாலிடா இருக்கும். அதோட காஸ் எஃபெக்ட் நம்மளுக்கு தெரியும். டைம் லீனியரா இருக்கும். ஸ்பேஸ் ஃபிக்ஸ்டா இருக்கும். நம்ம பாடி, பில்டிங், மரம், காரு, பிளானட் எல்லாமே இந்த லேயர்ல ஒர்க் ஆகுது. ஆனா ப்ராப்ளம் என்னன்னா, சயின்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் இம்ப்ரூவ் ஆனதுக்கு அப்புறம் சயின்டிஸ்ட் கேட்ட கொஸ்டின் என்னன்னா, உண்மையாலுமே மேட்டர் அப்படிங்கிறது சாலிடா அப்படின்னு. அப்படியே லேயர் 2க்கு வருவோம். ஆட்டோமிக் ரியாலிட்டி. சாலிட்னு நினைச்சது ஒரு இல்யூஷன் மாதிரி பார்க்கப்படுறது. மைக்ரோஸ்கோப் லெவல்ல போனா டேபிள் சாலிட் இல்ல. ஆட்டம்ஸ் இருக்கு. ஆட்டம்ஸோட 99.9999% எம்ப்டி ஸ்பேஸா இருக்கு. எலக்ட்ரான்ஸ் நியூக்ளியஸை சுத்தி ஆர்பிட் பண்றது இல்ல. ஆக்சுவலி அது ப்ராபபிலி கிளவுட்ஸா இருக்கலாம்னு சொல்றாங்க. மீனிங் நம்ம டச் பண்றது எல்லாமே சாலிடிட்டி உண்மையில இல்யூஷன் தான். அதோட மீனிங் நம்ம டச் பண்றது எல்லாமே சாலிடிட்டி கிடையாது. மேபி அது இல்யூஷனா இருக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல சயின்ஸ் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுது? அவங்களே ஷாக் ஆனது. ரியாலிட்டி நம்ம பார்க்கறது மாதிரி இருக்காது. ரியாலிட்டி இஸ் நாட் வாட் இட் லுக்ஸ் லைக் அப்படின்னு சொல்றாங்க. லேயர் 3க்கு வந்தோம் அப்படின்னா குவாண்டம் ரியாலிட்டி. இது அப்படியே ஒரு ஃபேண்டசி ஸ்டோரி கேட்குற மாதிரி இருக்கும். இந்த லேயர்ல வந்துட்டு ரூல்ஸ் கம்ப்ளீட்டா பிரேக் ஆகும். இப்போ நம்ம என்டர் ஆகுறது குவாண்டம் லேயர்ல. இங்க ரூல்ஸ் வந்துட்டு டிஃப்ரெண்ட். பார்ட்டிகல் அண்ட் வேவ் சேம் டைம்ல இருக்கும். அப்சர்வேஷன் ரியாலிட்டியை சேஞ்ச் பண்ணும். டைம் வந்துட்டு ஃபார்வர்ட் பேக்வர்ட் எல்லாம் பாசிபிள் இருக்கும். ஒரே பார்ட்டிகல் 2 பிளேஸ்ல சேம் டைம்ல இருக்கும். த ஃபேமஸ் எக்ஸ்பெரிமெண்ட் தெரியுமா? டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட். எலக்ட்ரானை அப்சர்வ் பண்ணுனா அது பார்ட்டிகல் மாதிரி பிஹேவ் பண்ணும். அப்சர்வ் பண்ணலனா வேவ் மாதிரி பிஹேவ் பண்ணும். ஸோ கொஸ்டின் என்ன? அப்சர்வேஷன் இல்லாம ரியாலிட்டி எக்ஸிஸ்ட் ஆகுமா? சயின்ஸ் சொல்ற ஆன்சர் வந்துட்டு இந்த அப்சர்வர் அப்படிங்கிற ஒரு மேட்டர். ஓகேவா? திஸ் இஸ் ஹியூஜ். அப்படியே லேயர் 4க்கு வரலாம். இது வந்து இன்ஃபர்மேஷன் ரியாலிட்டி. யூனிவர்ஸ் அப்படிங்கிறது டேட்டாவா அப்படின்னு மாடர்ன் பிசிக்ஸ்ல நெக்ஸ்ட் ஐடியா சொல்றது. ரியாலிட்டி இஸ் நாட் மேட் ஆஃப் மேட்டர். ரியாலிட்டி இஸ் மேட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். பிளாக் ஹோல் ரிசர்ச் என்ன சொல்றது? மேட்டர் டிஸப்பியர் ஆகல. இன்ஃபர்மேஷன் டிஸ்ட்ராய் ஆகாது. யூனிவர்ஸ் எப்படி பிஹேவ் பண்ணுது? ஒரு காஸ்மிக் கம்ப்யூட்டர் மாதிரி. எல்லா பார்ட்டிகளும் ஒரு பிட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் மாதிரி. சம் சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, வி மைட் பி லிவிங் இன் சிமுலேஷன் அப்படின்னு சொல்றாங்க. சைஃபை எல்லாம் கிடையாது. பியூர் தியரட்டிக்கல் பிசிக்ஸ் வச்சு சொல்றாங்க. அப்படியே லேயர் 5க்கு வந்தா கான்ஷியஸ்னஸ் ரியாலிட்டி. இதெல்லாம் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கிற ஒருத்தர் இருப்பார்ல, அவர் யாரு? இத பிகஸ்ட் மிஸ்ட்ரி. குவாண்டம் மெக்கானிக்ஸ் சொல்றது அப்சர்வேஷன் சேஞ்சஸ் ரியாலிட்டின்னு. சோ கொஸ்டின் என்னன்னா, அப்சர்வர் யாரு? ஹியூமன் பிரெயினா இல்ல கான்ஷியஸ்னஸா? பிரெயின் இஸ் மேட்டர், ரைட்? பட் கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிறது நாட் மெஷரபிள். இந்த நினைவுக்கு வெயிட் கிடையாது. இந்த ஐடியாக்கு சைஸ் கிடையாது. ஆனா இது 2 தான் கண்ட்ரோல் பண்ணுது ரியாலிட்டியா. ஏன்ஷியன்ட் இந்தியன் பிலாசபி ஒரு டைம் சொல்லியிருக்காரு. ரிச்சர்ட் அப்படிங்கிறது கான்ஷியஸ்னஸ் இஸ் ஃபண்டமெண்டல் அப்படின்னு. இப்ப சயின்ஸ் ஸ்லோவா அது கேட்சப் பண்ணிட்டு இருக்கு. அப்படியே லேயர் 6க்கு வருவோம். ரியாலிட்டி ஆஸ் எக்ஸ்பீரியன்ஸ். உண்மையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மட்டுமே அப்படின்னு. ஹெட் ஆஃப் சயின்ஸ் டாக்குமெண்ட்ரியில ஒரு பவர்ஃபுல் லைன் இருக்கு. லைக் ரியாலிட்டி இஸ் நாட் சம்திங் யூர் இன்சைட் ஆஃப். ரியாலிட்டி இஸ் சம்திங் ஹேப்பனிங் வித் யூ அப்படின்னு. நம்மளோட வேர்ல்டு பிரைன் இன்டர்பிரேஷன், சென்சரி சிக்னல்ஸ், எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் அப்படின்னு தான் சொல்றாங்க. கலர் டசன்ட் எக்ஸிஸ்ட் அவுட் சைட். இந்த கலர் வெளியே தெரியாது. இந்த சவுண்ட் வெளியே கேட்காது. பெயின், பிளஷர் அதெல்லாமே நம்ம பிரெயின்குள்ள நடக்கிறதான ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் சொல்றாங்க. ஸோ ரியாலிட்டியில என்ன எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது ஒரு கான்ஷியஸ் நாலேஜ் ஜெனரேட் பண்ணப்படுறது நமக்குள்ளேயே. அண்ட் அப்படியே ஃபைனல் லேயருக்கு வருவோம். இதுதான் அல்டிமேட் ரியாலிட்டி. இது இருக்கலாம், எல்லாமே போகலாம், தெரியலாம், தெரியாமையும் போகலாம் அப்படிங்கிற கூற்றுல லாஸ்ட் லேயர் வந்துட்டு சயின்ஸ் வந்துட்டு இதோட ஸ்டாப் பண்ணிடுது. இதுக்கப்புறம் ஈக்குவேஷன் கிடையாது, இன்ஸ்ட்ருமெண்ட் கிடையாது, லாங்குவேஜ் கிடையாது, வெறும் சைலன்ஸ் மட்டும்தான். சம் கால் இட் கடவுள் அப்படின்னு. அப்சல்யூட் ரியாலிட்டி. சயின்ஸ் ஹம்பிளா அட்மிட் பண்றது எங்களுக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு. அப்படியே இந்த 3rd லேயருக்கு வருவோமே, குவாண்டம் ரியாலிட்டி. நம்ம டெய்லியும் யூஸ் பண்ற வேர்ல்ட்ல ரூல்ஸ் சிம்பிள் இல்ல. பால தூக்கி வீசினா அது என்ன ஆகுது? கீழே விழும். லைட் ஆன் பண்ணா லைட் எரியும். ஒரு பொருள் ஒரு இடத்துல தான் இருக்கும். ஆனா குவாண்டம் லேயருக்குள்ள போனோம் அப்படின்னா நேச்சர் என்ன சொல்லுதுன்னா, உங்க காமன் சென்ஸ் வந்து இங்க யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்லிடுது. குவாண்டம் வேர்ல்ட்னா என்ன? இட்ஸ் த லெவல் இன்சைட் ஆட்டம்ஸ், எலக்ட்ரான்ஸ், ஃபோட்டான்ஸ், குவார்க்ஸ் மாதிரி ஒரு டைனி பார்ட்டிகல் இருக்கிற டைமென்ஷன். இது ஷாக்கான விஷயம் என்னன்னா, தே டோன்ட் பிஹேவ் லைக் திங்ஸ். அதாவது சம்டைம்ஸ் பார்ட்டிகலாவும் இருக்கலாம், சம்டைம்ஸ் வேவாவும் இருக்கலாம். எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். சயின்டிஸ்ட் வந்துட்டு சயின்ஸ் ஃபர்ஸ்ட் லைட் வந்துட்டு ஒரு பார்ட்டிகல்னு நினைச்சது. ஆனா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் லைட் வந்துட்டு வேவ்னு ப்ரூவ் பண்ணப்பட்டது. அண்ட் திருப்பியும் அவங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணதுல பார்ட்டிகல்னு ப்ரூவ் பண்ணப்பட்டது. ஸோ ரெண்டும் தான். லைட் இஸ் போத். திஸ் இஸ் கால்ட் வேவ் பார்ட்டிகல் டுவாலிட்டின்னு. ஸோ மீனிங் என்ன அப்படின்னா, ரியாலிட்டிலையும் ஒரு ஃபிக்ஸ்டு ஐடென்டிட்டி கிடையாது. இது வந்துட்டு ஒரு நம்ம எப்படி அப்சர்வ் பண்றோமோ அது டிபெண்ட் பண்ணி இருக்கிறதான ஒரு விஷயம். இந்த அப்சர்வர் எஃபெக்ட் பார்த்தாலே நம்ம ரியாலிட்டி மாறிடும்னு சொல்றாங்க இந்த பிசிஸ்ட். என்ன அப்படின்னா,
அப்பயே சொன்ன மாதிரி அப்சர்வ் பண்ணா பார்ட்டிகிள், அப்சர்வ் பண்ணலன்னா வேவ். அதாவது பிஃபோர் மெஷர்மென்ட் வந்துட்டு இதுல பாசிபிலிட்டி இருக்கும். ஆஃப்டர் மெஷர்மென்ட் வந்துட்டு ரியாலிட்டி இருக்கும்னு சொல்றாங்க. சூப்பர் பொசிஷன். இந்த குவாண்டம் பார்ட்டிகிள்ஸ் வந்துட்டு ஒரு ஸ்டேட்ல தான் இருக்கணும் அப்படின்னு கிடையாது. அது ஒரு சூப்பர் பொசிஷன். எல்லா இடத்துலயும் இருக்கும். எல்லா டைம்லயும். எக்ஸாம்பிள்க்கு எலக்ட்ரான் சொல்லாம ஹியர் அண்ட் தேர், எவ்ரிவேர், அன்டில் யூ மெஷர் இட் அப்படின்னு. ஒரு பூனை ஒரு பெட்டிக்குள்ள இருக்கு. அது ஓப்பன் பண்றதுக்கு முன்னாடி நம்மளுக்கு தெரியாது அது செத்துருக்கா, இல்ல பொழச்சிருக்கான்னு. ஸோ ஓப்பன் பண்ணா தான் தெரியும். அதுதான் ரியாலிட்டி. இந்த டைம் டிராவல்லாம் சொல்றாங்கல்ல, அதெல்லாம் இப்ப சயின்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா, லேயர் 3ல அது பாசிபிள் தான். எப்படி சொல்றாங்கன்னா, குவாண்டம் ஈக்குவேஷன் வந்துட்டு இந்த டைம வந்துட்டு முன்னாடி போகறதுக்கோ, பின்னாடி போறதுக்கோ அலோ பண்ணுதாம். அதாவது சம் எக்ஸ்பெரிமென்ட் என்ன சஜெஸ்ட் பண்ணுது அப்படின்னா, இந்த பார்ட்டிகிள் ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி ரியாக்ட் ஆகுது அப்படின்னு. இதோட காஸ் வந்துட்டு எஃபெக்ட் ஆர்டர் ஃபிக்ஸ்டாவே கிடையாது. பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் மேபி ஆல் எக்ஸிஸ்ட் டுகெதர் அப்படின்னு சொல்றாங்க. லேயர் 4 எடுத்துக்கோங்களேன், இன்ஃபர்மேஷன் ரியாலிட்டி. இந்த உலகம் வந்துட்டு ஒரு பொருளால உருவாகல, ஒரு தகவலால் உருவாச்சு அப்படின்னா நம்மளுக்கு சிரிப்பு வருமா? வராதா? ஆனா இது பிசிசிஸ்ட் சொல்றாங்க மேபி இருக்கலாம்னு. நம்ம ஸ்கூல்ல கத்துக்கிட்டது என்ன? எவ்ரிதிங் இஸ் மேட் ஆஃப் மேட்டர். ஆட்டம்ஸ் இருக்கும், மாலிக்யூல்ஸ் இருக்கும், ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும், பிளானெட்ஸ் இருக்கும், கேலக்ஸிஸ் இருக்கும். அண்ட் மாடர்ன் பிசிக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, மேட்டர் இஸ் நாட் பேஸ் லேயர் ஆஃப் ரியாலிட்டி. இன்ஃபர்மேஷன் இஸ். இத இன்னும் கிளியரா சொல்லணும் அப்படின்னா, மேட்டர் வந்துட்டு ஒரு ஃப்ரோசன் இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கோங்களேன். ஒரு புக் எடுத்துக்கோங்க. புக் சாலிடா இருக்கு. பேப்பர் இருக்கு, இங்க் இருக்கு. ஆனா உண்மையில இம்பார்ட்டன்ட்டான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இன்ஃபர்மேஷன்ல இருக்கிற இந்த புக்ல இருக்க இன்ஃபர்மேஷன் தான். பேப்பர் பர்ன் ஆகலாம், இங்க் ஃபேட் ஆகலாம். ஆனா அதுக்குள்ள இருக்க இன்ஃபர்மேஷன் காப்பி சர்வைவ் ஆகும்னு சொல்றாங்க. பிசிக்ஸ் இதே லாஜிக் தான் யூனிவர்ஸ்க்கும் அப்ளை பண்ணுது. பிளாக் ஹோல் எடுத்துக்கலாமே. முன்னாடி சயின்டிஸ்ட் என்ன சொன்னாங்க, ஏதாவது பிளாக் ஹோல்குள்ள விழுந்தா அது டிஸப்பியர் ஆயிரும்னு. ஆனா லேட்டர் டிஸ்கவர் பண்ணாங்க, ஏதாவது விழுந்தா தானே அது டிஸப்பியர் ஆகும். ஒருவேளை இன்ஃபர்மேஷன் வந்து போச்சு அப்படின்னா, அது டிஸப்பியர் ஆகாது, டெஸ்ட்ராய் பண்ணவும் முடியாது. ஒரு மேட்டர் பிளாக் ஹோல்குள்ள விழுந்தா, அதோட இன்ஃபர்மேஷன் வந்துட்டு என்கோடட் ஆகும். அது எப்படின்னா, இந்த யூனிவர்ஸ் வந்துட்டு இன்ஃபர்மேஷன புரொடெக்ட் பண்ணுது, மேட்டர கிடையாது. மேட்டர் வந்து டெம்பரவரி தான். இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது தான் ஃபண்டமெண்டல். இதுல தான் சிமுலேஷன் தியரி வருது. அதாவது ரியாலிட்டி வந்துட்டு இன்ஃபர்மேஷன் பேஸ்ல இருந்தா, இது வந்துட்டு ஒரு ப்ரோகிராம் மாதிரியோ, இல்ல ரெண்டட் என்வாயர்ன்மென்ட் மாரியோ, ஒரு டேட்டா ட்ரிவன் சிமுலேஷன் மாரியோ செயல் பண்ணலாம். ஒரு வேள இப்படி கூட வச்சுக்கலாம். ஒரு வீடியோ கேம்குள்ள நம்ம இருக்கோம். அந்த வீடியோ கேம்குள்ள இருக்கிற கேரக்டர்ஸ் என்ன திங்க் பண்ணுவாங்க அப்படின்னா, வேர்ல்ட் இஸ் சாலிட். பட் ஆக்சுவலி வேர்ல்ட் இஸ் கோட். அப்படின்னு உள்ள இருக்க கேரக்டருக்கு தெரியாது இல்லையா? அதே மாதிரி நம்மளும் இருந்தா, எல்லாமே ஒரு மேத்தமேட்டிக்கல் இன்ஃபர்மேஷனா இருந்தா, ஒரு காஸ்மிக் சிமுலேஷன்குள்ள நம்ம இருந்தா, இது மூவி ஐடியாலாம் கிடையாது. ஆனா இது பிசிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் தியரி வச்சு எடுத்திருக்காங்க. இந்த லாஸ்ட் லேயர பார்த்தா த அல்டிமேட் ரியாலிட்டி. இதுவரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாத்துக்கும் லாஸ்ட் ஃபைனல் பேஸே வந்துட்டு இதுதான். சயின்டிஸ்ட் பொதுவா என்ன பிசிசிஸ்ட் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இந்த பிக் பேங் தியரிக்கு முன்னாடி எப்படி இருந்தது? என்ன இருந்தது? பிசிக்கல் லாஸ் வந்து எப்படி இப்பவும் இருக்கு? அண்ட் இந்த லேயர் 7ல இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மெஷர் பண்ண முடியல. டைம் இட்செல்ஃப் அது எக்ஸிஸ்ட்டா இல்ல. ஸ்பேஸ் எக்ஸிஸ்ட்டா இல்ல. நம்மளோட பிரெயின் எடுத்துக்கிறோங்களேன். இந்த லேயர்ல என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம் அப்படின்னா, நம்ம பிரெயின் வந்து எப்பவுமே எப்படி சர்வே பண்ணலாம் அப்படிங்கிறத மட்டும் தான் யோசிக்கும். லைக் சாப்பாடு தேடு, டேஞ்சர்லேருந்து எஸ்கேப் ஆகு, பேட்டர்ன்ஸ ரெகக்னைஸ் பண்ணு. ஆனா, அல்டிமேட் எக்ஸிஸ்டன்ட்ல என்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணாது. ஸோ, நம்ம இத ட்ரை பண்ணும்போது, தெரிஞ்சுக்கணும்னு நம்ம ட்ரை பண்ணும்போது, நம்ம பிரெயின் என்ன கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா, ஆப்ஜெக்ட் ஆவும், ஷேப் ஆவும், பிளேஸ் ஆகும். இந்த லேயர்ல தான் ஒண்ணுமே இருக்காது. லைக் ஃபார்ம்லெஸ், டைம்லெஸ், இன்ஃபினிட் அப்படின்னு சொல்லும். அண்ட் இந்த லேயர்ல தான் கடவுள் இருக்காருன்னு சயின்டிஸ்ட் சொல்றாங்க. ஒரு அனாலஜி எடுத்துக்கலாமா? ஒரு லேயர் 1ல கேரக்டர்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. லேயர் 2ல ஸ்டோரின்னு வச்சுக்கோங்க. லேயர் 3ல ஸ்க்ரீனு. லேயர் 4ல லைட் பேட்டர்ன்ஸ். லேயர் 5ல எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ். லேயர் 6ல கோட் ஆஃப் ப்ரொஜெக்டர். அப்ப லேயர் 7ல படம் பார்க்குறவங்க இல்லையா? அப்ப பார்க்குறவங்க யாரு? கடவுளா? இந்த ரியாலிட்டி அப்படிங்கிறது புரிஞ்சுக்கவே முடியல. இதுவரைக்கும் பிசிசிஸ்ட் கண்டுபிடிச்சது இதுவா இருந்தாலும், இத அக்செப்ட் பண்ணதுக்கு நம்ம மனசு ஒத்துக்கல. ஏன்னா நம்ம ரியாலிட்டிய பார்க்கல. நம்ம எதுவுமே பார்க்கல. நமக்கு எதுவுமே தெரியாது. நம்மளுக்கு என்ன தெரியும்? நம்மளுக்கு என்ன தெரியும்? நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. நம்ம என்ன பண்றோம்? பொறக்குறோம், வாழ்றோம், சாப்பிடுறோம், சம்பாரிக்கிறோம், சந்தோஷமா இருக்கணும்னு நெனைக்கிறோம். ஒரு நாள் இறந்து போறோம். இந்த உலகத்துல நம்ம வந்ததுக்கான பர்ப்பஸ் என்ன அப்படின்ட்டு கண்டுபிடிக்கிறது தான் இந்த பிசிசிஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாவும், இன்ட்ரஸ்டிங்காவும் இருந்தா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம உங்களோட கருத்து என்னன்னு காமெண்ட்ல சொல்லுங்க.